சட்டமன்ற தொகுதியிலே தமிழக வெற்றி கழகம் இன்று அமோக மக்கள் மத்தியிலே அமோக ஆதரவை பெற்று நடைபெற இருக்கக்கூடிய கம்பம் சட்டமன்ற தொகுதி தேர்தலிலே அதிக வாக்கு வித்தியாசத்திலே நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இதை தாங்கிக் கொள்ள முடியாத திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சியின் வேட்பாளர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் ஆங்காங்கே எங்களுடைய பிரச்சாரத்திற்கு இடையூறாகவும் நாங்கள் பிரச்சாரம் செய்ய முடியாமல் இடையூறு செய்து கொண்டு இருக்கிறார்கள். இன்று அதற்கெல்லாம் மேலே சென்று இந்த இந்திய ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய அளவிலே ஓட்டுக்கு பணத்தை வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆங்காங்கே உட்கார்ந்து ஓட்டுக்கு வீடு வீடாக பணத்தை வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். பெரும்பான்மையான மக்கள் பணம் வேண்டாம் என்று விரட்டி துரத்தி அடித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படியும் வீட்டுக்குள்ளே பணத்தை சுருட்டி எரிந்து விட்டு சென்று கொண்டு இருக்கிறார்கள். எங்களுடைய கழகத்தின் சார்பாக நாங்கள் தேர்தல் கமிஷனரிடமும் காவல்துறையிலும் புகார் செய்திருக்கின்றோம். தமிழக காவல்துறை வேடிக்கை பார்க்க கூடாது. இது போன்ற ஜனநாயக படுகொலையை கம்பம் சட்டமன்ற தொகுதியில ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை ஒரு மக்களை சந்தித்து வெற்றி பெற முடியாமல், மக்களை சந்திக்கவே முடியாமல், பிரச்சாரத்துக்கே செல்ல முடியாமல் ஓடி ஒளிந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு இப்ப தற்போது பணத்தை கொடுத்து மக்கள் வாக்கை வாங்கி விடலாம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களை நீங்கள் சட்டப்படி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே தமிழக தேர்தல் அதிகாரிகளையும் தமிழக காவல்துறையும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். தேர்தல் அதிகாரிகள் வந்து வாகன சோதனை தணிக்கை அப்படின்னு ஒவ்வொரு இடங்கள பண்ணிக்கிருக்காங்க. அவங்க ஏன் இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கிறதுக்கு முன் வராத காரணத்துக்கு என்ன காரணம்? அது பெரும்பான்மையான தேர்தல் அதிகாரிகள் திராவிட முன்னேற்ற கழகத்துல வருவாய்த்துறையில இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளாகத்தான் இருக்காங்க. காவல்துறையும் இன்று தேர்தல் நடந்தாலும் தமிழக அரசுக்கு கட்டுப்பட்டு தான் காவல்துறையும் செயல்பட்டு கொண்டு இருப்பதாகத்தான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஏன்னா எங்களுக்கு இடையூறு செய்றாங்க, அதை தண்டிப்பது இல்லை. இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி இப்ப வார வழியில் நாங்க பார்த்துட்டு வரோம். வார வழியில ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க. திருப்பூரா இன்னைக்கு பணம் பட்டுவாடை நடந்துகிட்டு இருக்கு. இதை உடனடியா தடுக்கணும். இல்லைன்னா இங்க ஜனநாயகம் படுகொலைக்கு போகும். தோல்வி பயத்துல, தோல்வி அச்சத்துல, தோல்வியை தாங்கி கொள்ள முடியாம பணத்தை வைத்து மக்களை விலக்கி வாங்குவோம் என்று நினைத்து கொண்டு இருந்தால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் கம்பம் சட்டமன்ற தொகுதியிலே நிச்சயமாக மோசம்தான் போகும். மே 4ஆம் தேதி நீங்க கொடுத்த பணத்துக்கு மக்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க பாரு. மிகப்பெரிய ஒரு வெற்றியை தமிழக வெற்றி கழகத்துக்கு நிச்சயமாக 234 சட்டமன்ற தொகுதியிலும் அதிக வாக்கு வித்தியாசத்திலே கம்பம் சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்றதாக வரலாற்று சாதனை நிச்சயமாக இந்த மக்கள், இந்த மண்ணின் மைந்தனை, இந்த மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஜெகநாத் மிஸ்ராவுக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பு, அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்கில் நிச்சயமாக தெரியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.